ஏலி சரீரம் ஸ்தூலித்தவனாக இருந்தானா. ஆமா, அப்படி போட்டு வந்து திரிசூலத்தில் கறி எடுத்து சாப்பிட்டா அப்புறம் ஸ்தூலித்ததுன்னு சொன்னா சரீரம் வந்து பெருசு, அவ்வளோ பெருகுனது கொழுப்பு. ஏலிக்கு எந்திரிக்க முடியாது, இவ்வளோ பெரிய உடம்பு. ஏலி வசனத்தில் போட்டு ஏலி சரீரம் ஸ்தூலித்தவனாக இருந்தானா. அந்த பழைய தமிழ் உங்களுக்கு தெரியாது. ஸ்தூலித்தவன் என்றால் ஃபேட், கொழுப்பு வச்சவன். எந்திரிக்க முடியாது, அப்படி உட்காந்துட்டே இருப்பார். என்னப்பா கொண்டாந்து தினம் போட்டு உள்ள இருந்து அடிச்சு எடுத்து கொண்டு வந்து வீட்டில் கறி பொரிக்கவும், வந்து சூப்பு போடவும், குழம்பு வைக்கவும், அப்படி வச்சு சாப்பிட்டுட்டே இருந்தா அந்த ஆள் எந்திரிக்க முடியாமல் இருந்தான். வசனம் சொல்லுகிறது. இவருக்கு வேற எதுவும் இல்லை, யாரை அவர்களை கட்டுப்படுத்த முடியாது. அவர் பலவீனமான பிள்ளைகள், அவர் சபையை கெடுத்தவருடைய பிள்ளைகள், ஊழியத்தை கெடுத்தவருடைய பிள்ளைகள். இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டார் பாருங்க. வசனம் சொல்லுது, உன் பிள்ளைகள் ஒரே நேரத்தில் அங்கே செத்து போவார்கள். அதே மாதிரி ஒரே நேரத்தில் 2 பேரை வெட்டி கொண்டாங்க. இந்த செய்தி கேட்டு எழுந்த ஏலி, இதுவரைக்கும் எந்திரிக்கவில்லை, எழுந்த ஏலி நிலை தடுமாறி கீழே விழுந்து, வசனம் சொல்லு, சரீரம் ஸ்தூலித்தவனாக இருந்தபடியினால் அவன் அந்த இடத்திலே இறந்து போனான். இந்த கொழுப்பு உள்ள போனதான் அவன் சாவுக்கே காரணமாகிவிட்டது. அவன் ஏற்கனவே எந்திரிச்சின்னு கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சு உடம்பை நல்லா வச்சிருந்தா வந்து ஒரு தப்பிச்சிருப்பான்.